Hello everyone, hope you guys doing good. இன்னைக்கு டே 2 இன் சிங்கப்பூர். ஸோ இன்னையோட இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு மலான் பார்க், அப்புறம் வந்து கார்டன்ஸ் பை த பே அண்ட் அங்கே இல்லை லைட் ஷோ எல்லாம் கவர் அப் பண்ணியிருக்கேன். ஸோ சிங்கப்பூரில் நம்ம எம்ஆர்டி எடுத்ததுக்கப்புறம் ஒரு 3 டேஸ்க்கு 3 to 4 டேஸ்க்கு 30 ருபீஸ்க்கு ஈச் கார்டை ரீசார்ஜ் பண்ணியிருந்தோம்னா நம்மளால் சர்வை பண்ண முடியும். ஸோ அப்படியே எம்ஆர்டி யூஸ் பண்ணி நாங்கள் வந்து லிட்டில் இந்தியா போனோம். சின்ஸ் வி ஹர்ட் அங்கே நிறைய இந்தியன் ஷாப்ஸ் இருக்குது. என்னோடய பையனுக்கு இந்தியன் கொஞ்சம் ஃபேமிலியராக செட் ஆகும். ஸோ நோமோ எசன்ஸ் கலரிங்ஸ் அப்படி இருக்காதுங்கிறதுனால இந்த குமார் மாமா டீ கடையை சூஸ் பண்ணோம். மோரோவர் இது என்னோடய ஃபீல்டில் அடிக்கடி காமிச்சிக்கிட்டே இருந்தது. ஸோ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு போயிருந்தோம். அங்கே நாங்கள் அன்னைக்கு மீ கோரேன், அப்புறம் அவங்களோட சிக்கன் மீல், 65 பிரியாணி அண்ட் டீ அப்படி எடுத்துருந்தோம். ஒரு 3 பேருக்கு அரவுண்டு 8K அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். இட்ஸ் அப் டு அஸ். ப்ராபப்ளி ஒரு 5Kக்குள்ளே முடிக்கலாம் நீங்கள் சைட் டிஷ் எல்லாம் எடுக்காமல் இருந்தீங்கன்னா. பட் வி ஹாவ் ட்ரைடு சம் சைட் டிஷ். ஸோ அதனால் காஸ்ட் அரவுண்ட் 9 to 8 அப்படியே இருந்தது. ஸோ அங்கேருந்து அப்படியே நாங்கள் சிட்டி ஸ்கொயர் மாலுக்கு போயிட்டு ஸ்மிகிள் ஸ்டோர் விசிட் பண்ணியிருந்தோம். ஸ்ரீலங்காவில் இங்கே ஸ்மிகிள் ஸ்டஃபோட விலை உங்களுக்கு தெரியும். லைக் பேக்ஸே 25K கிட்ட வரும். நியர்பை ஒரு பர்ஸ் ஒரு 11K அந்த மாதிரி வரும். ஸோ இங்கே நான் இவ்வளவு ஐட்டம்ஸும் வந்து $100 கொடுத்து எடுத்திருந்தேன். ஸோ ப்ரிட்டி சீப் அண்ட் we have gained some offers also. நல்ல டீலாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் மலான் பார்க் போகலாம் அப்படின்னா அங்கே போயாச்சு. மலான் பார்க்கில் அந்த ஐகானிக் சிங்கம் ஸ்டாச்சு அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே கொஞ்சம் ஃபுட் ஸ்டால்ஸ் இருந்தது, அதை ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறமா வந்து ஆப்பிள் ஸ்டோர் தான் விசிட் பண்ணியிருந்தோம். ஆப்பிள் ஸ்டோரில் அன்னைக்கு க்ரியேட்டர்ஸ்க்காக ஒரு ஷோ மாதிரி கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. லைக் ஒரு லைவ் செஷன் ஒன்று நடந்துட்டு இருந்தது. கொஞ்சம் நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். அண்ட் நாங்கள் அங்கே ஃபோன் எடுக்கிறதா இருந்தால் வி நீட் அன் அக்கௌண்ட். அங்கே ஒரு அக்கௌண்ட் நமக்கு இருக்கணும். அப்படியா இருந்தால் நம்ம ஃபோன் வாங்கிக்கலாம். அதில் சும்மா அந்த ப்ரைஸஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு சிமிலர் இங்கேயும் அதே வேலை தான் அப்படி பார்க்கும்போது. பட் ஆஃப்ஸ் அப்படி எதுவும் இருக்குமா அப்படின்றதெல்லாம் பெருசாக ஐடியா இல்லை. அப்படி அங்கே அதெல்லாம் பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அதுக்கு பிறகு மால் இருந்தது அதுக்கு பக்கத்துலேயே, மலாயனுக்கு பக்கத்தில். ஸோ அங்கே போய் கொஞ்சம் ஐஸ்கிரீம் அப்புறம் கொஞ்சம் ஷார்டேட்ஸ் அந்த மாதிரி ட்ரை பண்ணோம். அப்படி அந்த மாலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு தான் கார்டன்ஸ் பை த பேக்கு போயிருந்தோம். அன்றைக்கி ஒரு லைட் ஷோ இருந்தது. ஸோ அந்த லைட் ஷோவுக்கு ப்ராபப்ளி ஒரு 30 minutes மாதிரி உள்ளுக்கு என்டர் ஆக பெரிய கியூ இருந்தது. பிகாஸ் சின்ஸ் அது வந்து சைனீஸ் நியூ இயர் அப்படிங்கிறதுனால நல்ல க்ரௌடாக இருந்தது. ஸோ ஒரு லைட் ஷோ வச்சுருந்தாங்க. லைக் ஒரு ஈவெண்ட் கிட்ஸுக்கு அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு டைம் பார்க்கும்போது 9:50 9:30 அரவுண்ட் இருந்திருக்கும். ஸோ இன்பிட்வீன் ஸ்டார்பாக்ஸில் காஃபியெல்லாம் எடுத்துக்கிட்டோம். ஸ்டார்பாக்ஸ்லேயும் அரவுண்ட் 5K மாதிரி போச்சு. அவ்வளோதான், ரொம்ப பெரிய ஒன்றும் இல்லை. எனக்கு ஸ்டார்பாக்ஸ் பெருசாக பிடிக்கல. மேபி நான் காஃபி லவராக இல்லாதனாலையோ என்னவோ தெரியல. எனக்கு பெரிய அளவில் ஸ்டார்பாக்ஸில் ஒரு ஹைப் கிடையாது. பட் ஸ்டில் ஒருக்கா ட்ரை பண்ணி பார்க்கலான்றதுக்காக தான் அதுக்குள்ளே போனோம். அதுக்கப்புறம் இந்த ஷேக்ன்ற பர்கர் ஸ்டால் இருந்தது. ஓகே, we have decided to go inside. அங்கே ஒரு பர்கர் அதெல்லாம் எடுத்து சாப்பிட்டோம். அரவுண்ட் $34.50 கிட்ட வந்தது. லைக் ஒரு 9,000 அப்படி. அந்த டே அப்படியே முடிச்சுக்கிட்டோம். டே 3ல மீட் பண்ணலாம். பாய்.